குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. நெஞ்சார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜி.வி. கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் புத்தக பிதாமகன் ஐயா திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம் சுவாமிகள். எழுத்து வேந்தருக்கு காலை வணக்கம். கிருஷ்ணாவிற்கு காலை வணக்கம். ஆத்ம சங்கமம் நேயர்கள், வெற்றியின் திறவு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அவரை தொடர்ந்து நமது நாயகர், நமது குருநாதர் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. ஞாயிறாய் சூரியனை போல ஒளி வீச, சந்திரனாய் மனம் சாந்தி பெற, செவ்வாயாய் வீரங்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருக்க தைரியம் கிடைக்க, புதனாய் நல் அறிவும் செல்வமும் கிடைக்க, குருவாய் நல் புத்தியால் அத்தனையும் சாதிக்க, ஒவ்வொருவருக்கும் இப்படி கிரகங்களால் ஏற்படுகின்ற வினைகளெல்லாம் சுக்கிரனாக வெள்ளியாய் முளைத்து நல்ல செல்வங்கள் கிடைக்கப் பெற்று, சனியாய் இருந்து நல்ல ஆயுளை பலமாக பெற்று ஒவ்வொருவரும் வாழ அந்த முருகப்பெருமான் அருளட்டும். அதற்கு உடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெருங்கருணையும் கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வோடும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. சொல்லு கிருஷ்ணா. நான் பார்த்துன்னே இல்லை சுவாமிஜி, ஞாயிறு முதல் சனி வரை இருக்கிற எல்லா கிரகங்களையும் கொண்டு வந்து அற்புதமாக வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வர காலர்ஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் விட மாட்டாங்க. சுவாமிஜி, இது ரவி தமிழ்வாணன் ஐயா கிட்ட கட்டாயம் சொல்லி ஆகணும். ஐயா, போன வாரம் வந்து நீங்கள் வரல, அதுக்கு முந்தின வாரம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த போன வாரம் அதுக்கு பதில் கொடுங்கன்னு அவர் வந்தால் தான் சொல்லுவேன், இல்லைனா சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. அந்த கேள்வியை திரும்பி கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக. ஜாதகம், ஜோதிடம், கைரேகை, எண்கணிதம், பிரசன்னம், ஆருடம் போன்ற அனைத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன? இதனை ஏன் கேட்கிறேன் என்றால், இதற்கெல்லாம் பயன் சொல்பவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக சொல்கிறார்களே, அதனால் கேட்கிறேன். ஆமாம் ஐயா, தெரிஞ்சோ திருப்பி நீங்கள் நான் அந்த கேள்வி நம்ம ரிப்பீட் பண்ணுவோம், நீங்கள் திருப்பி கேட்பீங்கன்னு நம்ம அறுதிட்டு வந்து உட்காந்து பண்ணலை ஐயா. இன்றைக்கி மட்டும் நான் முதல் தொடக்கத்தினுடைய அந்த எப்பவுமே சொல்வது போல் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாயிறுலேருந்து ஆரம்பித்தோம். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே ஆரம்பித்தோம் ஐயா. யதார்த்தமாக பாருங்கள் ஆரம்பிச்சது. அதுதான் ஐயா நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே இருக்கிற தத்துவமே. ஜோதிடம் பார்த்தாலும் அதுக்கு ஆதாரமான அடிப்படையான விஷயங்கள் கிரகங்கள் தான். ஆரூடம் பார்த்தாலும் அது மனசுக்குள்ள ஆரூடமாக தெரியுமே தவிர, என்ன கணிக்கிட்டு அது உள்ள கிரகத்தை இணைச்சித்தான் ஆரூடம் சொல்லுவாங்க ஐயா. யாருமே அது சோழி பிரசுன்னமாகட்டும் அல்லது பிரசுன்னம் வேறு விதத்திலே ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கூட்டி கழித்து, இப்போ சோழி போட்டிங்கன்னா 10 சோழியில் 5 சோழி தலைகளை நிற்கிதுன்னா 5னா இவன் புதனாதிக்கத்தில் இருக்கான் மனசுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு தான் பலனை சொல்ல முடியும் ஐயா. அதே மாதிரி கை எடுத்துக்கிட்டா ஐயா, புதன் மேடு, குரு மேடு, சுக்கிர மேடு, அந்த மேடுகளுக்குள்ள இருதய ரேகை, ஆயுள் ரேகை, தனரேகைன்னு பிரிக்கப்பட்டிருக்கு ஐயா. ஆனால் அதில் ஆதாரம் என்ன? மேடுகள். இந்த மேடுகள் எல்லாம் அது இருக்கக்கூடியது கோடுகள். அந்த கோடுகளை இணைக்கும் பொழுது மேடுகளில் இருக்கக்கூடிய கிரகத்தை கணக்கு போட்டு தான் என் பலனை சொல்லுவாங்க. ஆக நீங்கள் எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் அது எண் கணிதம் வச்சுக்கோங்க. 1 நீ 5இல் பேர் வைத்தால் நன்றாக இருப்பாய். எப்படி 5இல் பேர் வைத்தால்? புதனாதிக்கத்தில் இருக்கிறது. நீ 9இல் பேர் வைத்தால் நல்லா இருக்கும். அப்போ அது எது? செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கு. எப்படி இருந்தாலும் கிரகங்களை அழைக்காமல் காட்சி பொருளும் காட்சிப்படுத்தப்படுகின்ற விஷயம் வேறுபடலாமே தவிர கருத்து உள்ளே இருப்பது ஒன்றுதான் ஐயா. அதில் ஒன்று காட்சிக்கு மாறுபடலாம். ஒன்று வந்து பிரசன்னம் ஒரு விதத்தில் இருக்கும், கைரேகை பார்க்கறது ஒரு விதத்தில் இருக்கும், ஜோதிடம் ஒரு விதத்தில் இருக்கும். ஆனால் அடிப்படை எது? கிரகங்கள் தான் ஐயா. ஆக எது எடுத்தாலும் அதற்குள்ளே இருப்பது
கிரகத்தினுடைய சூட்சமம் தான் ஐயா. இப்போது ஆயுள் ரேகைன்னா குருமேட்டிலேருந்து கீழே இந்த செவ்வாய் மேடெல்லாம் கணக்கு போட்டு சனிமேடு பக்கத்திலேயே இருக்குது. அந்த சனிமேடில் ஆயுள் ரேகையை போய் சேருதா இல்லை, அல்லது தனரேகை போய் சேருதா இல்லையா, இருதய ரேகை சேருதா இல்லையா, அப்போ அது சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கா, இதை வைத்து ஒரு பெரிய கதையே சொல்லிடலாம் ஐயா. அப்போ அந்த கைக்குள்ளேயும் திரும்பியும் அந்த கிரகம்தான் ஐயா. எப்படி எதை எடுத்தாலும் அது கிரகத்தினை தழுவாமல் எந்த இந்த மாதிரி பலன்களையும் சொல்லிவிட முடியாது ஐயா. இதில் பாருங்க, இன்னொரு விஷயம், பலன் சொல்பவர்களுக்கு வேறுபட்டாலும் கூட ஐயா, மூலக்கரு இது வச்சு தான் எல்லாம் சொல்லியே தீர முடியும். அது ஒரு ரகசியம். என்னப்பா காலர் எடுத்துடலாம்ப்பா. பணிவான வேண்டுகோள் ஒவ்வொரு வாரம் சொல்கிறது தான், தயவுசெய்து டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு அந்த கிடைச்ச சின்ன தருணத்தை கரெக்டான கேள்வியை சுவாமிஜி கிட்ட கேட்டுக்கோங்க. நெட்வொர்க் இருக்க இடத்துல. இன்றைய முதல் அதிர்ஷ்ட காலர். காலை வணக்கம். வணக்கம் சார். ஐயா, யாரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார், நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறீங்க. ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், நட்சத்திரம், வயது மூணையும் சொல்லிடுங்க ஐயா. மோகன், சிம்ம ராசி, உத்திராட் நட்சத்திரம் சார். வயது? வயது 37. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. தம்பி, நட்சத்திரம் தப்பா சொல்றீங்க. உத்திர நட்சத்திரம், சிம்மராசி. ஆமாங்க சாமி. சரி, உத்திராடம் வராது, அதுக்காக கேட்டேன். சரிங்க சாமி. என்ன வயசாச்சுங்க? 37 வயசு ஆகுங்க சாமி. ஓ, சரி சரி சரி. சொல்லுங்க, இந்த 4 வருஷமா எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சாமி. எவ்வளவு பணம் போச்சு? நிறைய பைசா போயிடுச்சுங்க சாமி. எவ்வளவு கடன் ஆச்சு? கடன் 4 லட்ச ரூபாய் கிட்ட கடன் ஆயிடுச்சுங்க சாமி. எதுல போனாலும் தடுங்களும் குழப்பமா இருக்கா? ஆமாங்க சாமி. இது வரைக்கும் முன்னேற்றம்ன்றதே எனக்கு இருக்காதா? ஆமாங்க சாமி. ஏன் குழப்பம் வருது? அப்பப்ப நான் ஏமாந்து போயிடுறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க சாமி. எல்லாமே பிரச்சனை, குடும்பமும் பிரச்சனை, என்ன பண்றதுனே தெரியாம இந்த 4 வருஷம் ரொம்ப தவிப்பீங்க தம்பி. ஆமாங்க சாமி. நீங்க கேட்க வந்தது இப்ப சொல்லுங்க தம்பி. கடன் பிரச்சனை இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல சாமி. சரி தம்பி, இன்னும் கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கு. சரிங்க சாமி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் சாமி. திருவள்ளூர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வியாழக்கிழமை நம்ம ஆசிரமத்துக்கு வந்து பாமன் சாமிகளுக்கு முன்னாடி வெத்தலை வச்சு அதில் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதில் நெய் ஊற்றி தாமரத்தண்டு திரியில் வந்து தீபம் போடுங்க. 3 தீபம் போட்டுருங்க. வாங்க. ஓம் குரு குரு வரவரத சர்வ அனுகிரக ஸ்பதா, இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இதை சொல்லி தீபம் போட்டு சுவாமிகளுடைய சன்னிதானத்தை சுத்திட்டு வாங்க. இது 3 வேளைக்கிழமை. 5 புதன்கிழமை அங்க பக்கத்துல ஷடாட்சர முருகருக்கு 5 நெய் தீபம் போடணும். அதே போல வெத்தலை மேல போட்டுட்டு 5வது வாரம் அபிஷேகத்துக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கி கொடுக்கணும். அப்படி விளக்கு போடும்போது முருகனுடைய சன்னிதானத்துல ஓம் வித்யாதர சண்முகா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு சொல்லி 5 முறை சொல்லிட்டு 5 முறை வலம் வரணும். இது 2ம் செய்யணும் தம்பி. ரொம்ப ஒரு முறை பூரட்டாதி நட்சத்திரத்துல போய் திருச்செந்தூர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. இல்லைன்னா இன்னும் கடனாகும், இன்னும் பிரச்சனையாகும். யோசிச்சு குழப்பம் இல்லாம தெளிவா முடிவெடுத்து செய். நல்லது. சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு நல்ல செல்வங்கள் பெற்று கடனெல்லாம் அடைஞ்சு நல்லா இருங்கப்பா. நன்றிங்க சாமி. நல்லதும்மா, நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, அதையும் பார்த்துடலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தென்காசிமா. அருமை. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எனக்காக தான் கேட்கணும். அதான் சொல்லுங்க, டீடைல் சொல்லுங்க. என் பேர் ரதி தேவி. வயசு 39. மகன் உத்திராட நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. உங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேது. நெட்வொர்க் இருக்க இடத்துல தயவு செய்து வந்துருங்க. சரி. ஹலோ ஹலோ, நான் குருவே சார். அம்மா விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. சரி சார். சொல்லுங்கம்மா. மகன் உத்திராட. அம்மா விட்டு கேக்குதுமா, நீங்க உங்களுக்கு சிக்னல் இல்ல. வெளியில இப்பதான் வரீங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆளுங்களை அப்படியே விட்டுறாங்க பாருங்க. ஹலோ,
மகர ராசி. ஹலோ ஹலோ, அம்மா சொல்லுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், தனுசு லக்னம். அம்மா நீங்க சொல்றது கேக்குது, ஆனா விட்டு விட்டு கேக்குது. நான் இதை கேட்டு சரியா பதில் சொல்ல முடியாது. ஹலோ, கால் கட் ஆயிடுச்சு சுவாமிஜி. அடுத்த காலர் இருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே அந்த வேண்டுகோளை தான் லேட்டா கட் ஆயிடுச்சு. கேட்டேன். கால்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் ப்ளீஸ். வணக்கம், யார் இந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாமா? யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. முருகன், தனுசு ராசி, தனுசு லக்னம், சிம்ம ராசிங்க சார். நட்சத்திரம்மா? நட்சத்திரம் மகா நட்சத்திரம். ரைட். வயது சொல்லலீங்களே. வயது 49. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. இது அவருடைய தொழில் விஷயமா பேசுறேங்க சாமிஜி. அம்மா 3 வருஷமா ஏதாவது புதுசா ஏதாவது ஆரம்பிச்சாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 3 வருஷத்துல? இல்லைங்க சாமிஜி, ஒரு 10 வருஷமாவே ஒரே தொழில் தான் சாமிஜி செய்யறாரு. அதுல ஏதாவது கூட குறைச்சி சேர்த்தது இல்ல புதுசா ஏதாவது அதுலயே பண்ணணும்னு நினைச்சது ஏதாவது செஞ்சீங்களா? ஆமாங்க சாமிஜி. அது என்ன பண்ணீங்க? வண்டி தான் சாமிஜி போட்டாரு. சரி, புதுசா வண்டி போட்டாரு. ஆமாங்க சாமி. இல்லைன்னு சொல்லிட்டீங்களம்மா. ஏன் சொல்றேன்னா, ஆ. இந்த 4-3 வருஷத்துல எது சேர்த்தீங்களோ அதுல இருந்து சிக்கல் அதிகமா இருக்கும். ம். சரிங்களா? சரிங்க சாமிஜி. என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. இல்லைங்க சாமிஜி, அவர் தொழில் வந்து கொஞ்சம் அவர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஓனர் பேர்ல போட்டு ஓட்டுறங்க சாமிஜி. சரி. அவர் வந்து கொஞ்சம் கணக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிலே பண்றாங்க சாமிஜி. சரி. 1 இயரா டிலே பண்றாரு. யார் டிலே பண்றது? இப்ப இவர் பேர்ல வண்டி இல்லைங்க சாமிஜி. சரி. வேற ஒரு பேர்ல போட்டு ஓட்டுறோம் சாமிஜி. அம்மா நான் கேட்டது சிக்கல் இருக்கா இல்லையா? சிக்கல் இருக்குங்க சாமி. நீங்க சரி ஏதோ நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கிறீங்க போலதுன்னு எனக்கு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அச்சோ, இந்த மாதிரி லைன் கடிச்சு விட்டுறீங்களே, நான் என்ன பண்றது? சரி இருக்கட்டும். அது வந்து கொஞ்சம் சிக்கலான நேரத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல இருந்து வெளியில வந்துடுறது நல்லது. அதை மேற்கொண்டு தொடர்ந்தீங்கன்னா நீங்க கடன் ஆவிடுவீங்க, கடனை வெளியில வாங்கி கொடுப்பீங்க, அந்த பணம் வந்துரும்னு நீங்க கடனை அதிகப்படுத்திட்டே இருப்பீங்க, அந்த பணம் வராது, மாட்டிக்குவீங்க. அதனால முதல்ல அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பாருங்க. ஏன்னா அவருக்கு ராகுதேசை வேற வரப்போகுது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். சரியா? அதனால இதுல டக்குன்னு கூட்டு தொழிலோ இன்னொருவரை நம்பி செய்யக்கூடிய தொழிலோ அதுவும் வாகன தொழிலோ அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாம நம்ம கையில போய் வச்சிடக்கூடாது. ஆரம்பத்துல நல்லா இருந்தது, சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு இருக்க மாதிரி போயிடும். அதனால முதல்ல அதுல இருந்து வெளில வர பாருங்க. வந்துட்டு நீங்க ஒரு முறை என்ன வந்து பாத்துருங்கம்மா. நல்லதும்மா. என்னப்பா அப்படியே பாக்குற? இல்லை சுவாமிஜி, அவரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே டீட்டெயிலாம் சொல்லிட்டு இப்போ கேள்வியை கேள்வி அப்படின்னீங்களே. எப்பவுமே அப்படிதான் சுவாமி. தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க, பார்த்து. என்ன திசை நடக்குதுன்னு சொல்லிவிட்டோம்ல. இல்லை, நீங்கள் நட்சத்திரமே தப்பாக சொல்லிட்டீங்க. காலை வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என் பேர் கார்த்திகா, சென்னையில இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. நான் எனக்காக தான் கேட்க போறேன். என்னுடைய ராசி வந்து ரிஷப ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம், தனுசு லக்னம். வயது? வயது 26. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா, கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லைங்கப்பா. அதான் பிரச்சனை. சொல்லுடா கண்ணா. அப்பா நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நினைச்சபடி நல்லா நிம்மதியா இருறா கண்ணா. ரொம்ப நன்றிங்கப்பா. அழாத, சரியா போயிடும். ஏன் கவலைப்படுற? என்ன வயசு சொன்ன? இப்ப 26 ஆகுது. 26 தானே. நீ அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும், கவலை விடு. என்ன தடையாயிட்டே இருக்குப்பா. அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நானா சொன்னேன். எந்த ஊர்ல பேசுற கண்ணா? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து பேசுறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு வியாழக்கிழமை நாட்டு மருந்து கடையில போயிட்டு கோரக்கிழங்குன்னு கேளு. அந்த கோரக்கிழங்கு வாங்கிக்க. சரிங்கப்பா. ஒரு வாழை இலையில அந்த கோரக்கிழங்க வச்சுட்டு
அது மேல ஒரு பெரிய அகல் வச்சு ஆ நெய் ஊத்தி தாமரத்தண்டு திரி போட்டு ஆ ஓம் சுபமங்கள வார்த்தாளி வராகமுகி ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு 11 முறை மந்திரம் சொல்லி நம்ம கோயில்ல ஆ வராகி சன்னிதானத்துல விளக்கு போடுவாங்க. அங்க கேட்டீங்கன்னா ம் அங்க போட்டு சன்னிதானத்தாண்ட உட்கார்ந்து இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி ம் 3 முறை அந்த பிரகாரத்தை சுத்தி வாடா கண்ணா. ம் சரிங்கப்பா. இத சரியா நீ வேலைக்கிழமை ஒரு 3 வாரம் செஞ்சுட்டு ஆ அடுத்து வெள்ளிக்கிழமை கல்லால மரத்துக்கு வழிபாடு அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆ அது ஒன்னியோன்னு செய்டா கண்ணா, உனக்கு அது முடிச்ச 3 மாசத்துக்குள்ள மேரேஜ் செட் ஆயிடும். அடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜாதக பதிவு நம்ம இப்ப இலவசமா நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆ சரிங்கப்பா. நீ வரும்பொழுது உன்னோட ஜாதக புகைப்படத்தோட அங்க கொடுத்து பதிவு பண்ணிக்கடா கண்ணா. சரிங்கப்பா. ஆமா, இங்க நம்ம பக்தர்களுக்குள்ளேயே அது முடியணுங்கிற நோக்கத்தோட பண்ணிருக்கேன். அதனால நீ பதிவு பண்ணிடு. ஆ சரிங்க. திருமண வரங்களை இணைக்கும் சேவைன்ட்டு போட்டிருக்காது, அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதுவும் இலவசம் தான். ஆ அது வந்து பண்ணிடுறா கண்ணா, உனக்கு முடிஞ்சிடும்டா கண்ணா. அப்ப சொல்லுமா. பிறந்த தேதியிலேயே வந்து கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்க. பிறந்த தேதி இல்லையா? அது மாசத்துல. பிறந்த மாசத்துல பண்ணக்கூடாது, பிறந்த தேதியில பண்ணலாம். அப்படிங்களா? பிறந்த மாசத்துல பண்ணக்கூடாது. அப்புறங்கப்பா லக்கணத்துக்கு மேல குரு சுக்கிரன் சூரிய புதன் சனி கேதுன்னு இருக்கு. அப்ப அது 12ஆம் வீடு வரும். 12ல. அது பிரச்சனையா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. எல்லாம் பாக்குறவங்களும் தடங்களாகவும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நீ முதல்ல இந்த மாதிரி ஜாதகம் பாக்குறதையும் படிக்கிறதையும் யூடியூப்ல பாக்குறதையும் விட்டுடு. இல்ல நான் பாக்குறது இல்லைங்க, பாக்குறவங்களே சொல்றாங்க. பாக்குறவங்க சொல்லட்டும், நீ விட்டுரு. என்ன சரிங்கப்பா. எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் உனக்கு என்ன தசை குரு தசை நடக்குது தெரியுமா? புரியலப்பா. குரு தசை நடக்குது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். இதெல்லாம் குழப்பிக்க கூடாது. என்ன சரிங்கப்பா. மிருகசீரிஷ நட்சத்திரம் தானே நீ? ஆமாப்பா. போடா கண்ணா, குரு துவேஷம் இருக்குடா. உங்க குடும்பத்திலேயே எல்லாருக்குமே குழப்பம், கோபம், பணம் தங்காதது, நகை திருடு போறது அல்லது தொலைஞ்சு போறதுலாம் இருக்குண்டா. ஆமாப்பா இருக்குப்பா. நான் ரொம்ப சொன்ன டைம் எடுத்துற போதுன்னு அதை நான் குறைச்சிக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், நீ வந்து பார்த்து பதிவு பண்ணிடுறா கண்ணா. கண்டிப்பாப்பா கண்டிப்பா. நல்லதுடா கண்ணா. நன்றி. அடுத்த கால் பார்த்துக்கலாம். காலை வணக்கம். ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை திருவொற்றியூர்ல பேசுறோம். அம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ பெயர், வயது, நட்சத்திரம் டக்குன்னு சொல்லுங்க. விஜய கார்த்திக் அஸ்வினி நட்சத்திரம், விருச்சிக லக்னம், வயசு 44. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம்மா. நாங்க எங்க பையன் 44 வயசு ஆகுது. கோவம் அதிகமா இருக்குது. 4 வயசு குழந்தைங்களுக்கு இப்போ கோவம் அதிகமா வருதுமா. 44 வர்றதுல என்னமா அதிசயம்? இன்னும் வேலை எதுவும் கிடைக்காம வீட்டுல இருக்கா. அது விஷயம் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம் தானே சொன்னீங்க? ஆமா. ஓகே. ராகுதசை போயிட்டு இருக்கா அவருக்கு? இல்ல, செவ்வாதசை நடக்குது. செவ்வாதசையா? ஆமா. எப்படி? அதான் ஜாதகத்துல தான் பார்த்தோம். வாய்ப்பு இல்லம்மா. முடிஞ்சு ராகுதசை தொடங்கி இருக்கும் அவருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்திலேயே பாம்படிச்ச சாபம் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம்ன்றது ஒண்ணு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருக்கு செவ்வாயால, இந்த செவ்வாய் தோஷத்தால சில பிரச்சனைகள் இருக்கு. இத வந்து நம்ம இப்ப கல்யாணம் பண்ணவே இல்லை இல்லையா? என்னம்மா? எப்போ 33 மேல பண்ணீங்களா, அதுக்கும் மேல பண்ணீங்களா? 40. அதான். சரி சரி சரிம்மா. அம்மா, வேலை கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் அவரு நம்ம சொல்ற மாதிரி தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. இல்ல, மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்லித்தான் பண்ணணும். எல்லாரும் காயத்ரி மந்திரம் சொன்னா அது என்ன பலன்னாக்கா, காயத்ரி மந்திரம் ஓம் பூர் ஓம் புவ அப்படி சொல்றமே, அதுவே எந்த கிரகங்கள் தாக்குதோ அதுக்கான பிராணாயாம சக்தி அந்த காயத்ரி மந்திரத்துக்குள்ள இருக்கு.
சரிங்க சாமி. அதனால அதை சொல்றதுக்கும் இந்த சூரிய வெளிச்சம் மேல படுறதுக்கும் பல தன்மைகள் இருக்கு. இத பண்ணிட்டு ஒரு வளர்ப்பிறை சதுர்த்தியில நம்ம ஆசிரமத்துல யோக கணபதி இருப்பாரு விநாயகர், பால்கோவால காப்பு கட்டணும். அதை நீங்க அலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கு எப்படி பண்ணணும் என்னன்னு. வளர்ப்பிறை சதுர்த்தியில டெய்லி அங்க சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொல்லி இத செய்ய சொல்லுங்க, வேலை கிடைச்சிரும்மா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிமை தொழில் செய்யறது பிடிக்காது. பிடிக்காத வேலை தேடனா எங்க கிடைக்கும், எப்படி நிலைக்க முடியும், அதை மாத்திக்கங்க. அப்படி இல்லையா சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம வேலைக்கு போனோம்னு சொல்லிட்டு பொய்யா போயிட்டு இருந்தா வேலையும் நிரந்தரமா கிடைக்காது, வருமானமும் நிரந்தரமா இருக்காது. அதனால இதெல்லாம் பண்ணிட்டு பாருங்க. நல்லதுமா. அடுத்த காலர். காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சரண்யா பேசுறேன், கும்பகோணத்துல இருந்துண்ணா. சரண்யாமா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்களுடைய பெயர், நட்சத்திரம், வயது சொல்லுங்கம்மா. வீட்டுக்காரவங்களுக்காக கேட்கணும்னா. சொல்லுங்கம்மா. அவங்க பேரு புவனேஸ்வரன். ஓகே. 18/6/1980 பிறந்தாங்க. சரிங்கம்மா. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. 44 வயது. சாமிஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா கண்ணா. சரி சாமிஜி, குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. சீக்கிரம் சண்டை எல்லாம் தீர்ந்து கடன் எல்லாம் ஓய்ந்து பிரச்சனை இல்லாம 2 பேரும் சந்தோஷமா இருந்து தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கடா கண்ணா. எப்படி சாமிஜி இந்த ஒரு பதிலே எல்லாமே சொல்லிட்டீங்க? நீ அததான் கேட்பேன்னு எனக்கு தெரியும்டா கண்ணா. ஏற்கனவே வராகியம்மனுக்காக உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் சாமிஜினா. சரிம்மா. இப்ப ஆனா கோயிலுக்கு எல்லாரும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. செய்யறது நான் தான் எல்லாமே எங்க கூட்டி எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அவங்க ஃபாரின்ல இருக்காங்க சாமிஜி, மலேசியால. சரி. 10 வருஷம் ஆகுது, வரவே இல்லை. என்னன்னு தெரியல, இந்த மாசம் போனும் பண்ண மாட்டாங்க, பணமும் அனுப்பல. நான் வாடகை வீட்டுல இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமிஜி. கண்ணா, எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இது சந்தேகம் தான், உடனே முடிவு பண்ணிக்காத. அவருக்கு நல்ல வழக்கங்கள்லாம் எதுவும் தப்பு இல்லைல்ல? எனக்கு என்னன்னே தெரியல சாமிஜி, எனக்கு தப்பா தோணுது சாமிஜி. இப்படி ஒரு பொண்ணு இருப்பியா நீ? என்னன்னு தெரியலன்னு பாரின்ல அமைச்சிட்டு வீட்டுக்காரன் வரலன்னு என்ன கேட்குற பாரு நீ. ஏன்னா அவருக்கு என்ன மக நட்சத்திரம் தானே சொன்னேன்? அவங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசி. எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 2010 ஆனிச்சு சாமிஜி எனக்கு. இப்போ அவர் ஃபாரின் போனது 10 வருஷத்துக்கு முன்னாடியா? 2010 கல்யாணம் ஆச்சு, 2013 போனாங்க. சின்ன பாப்பா பிறந்து. அப்ப அந்த அவரு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஏதாவது தகராறு நடந்ததா? அப்பா கிடையாது, இறந்துட்டாங்க. சரிம்மா. எவ்வளவு நாள் இருக்கும் அப்பா இறந்து? 1991 இறந்துட்டாங்களா அவங்க. அப்படியா கண்ணா? இந்த விஷயத்த நம்ம இதுல பேசுறது வேண்டாம்டா கண்ணா. சரி, நீ நேர்ல பாடுறா கண்ணு. ஆனா பிரச்சனை இருக்கு சாமிஜி. இல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது வேண்டாம். நம்ம இது நேரில் வரிசையில் வேண்டாம். நீ என்ன பாடுறா கண்ணு. பாக்கட்டுமா சாமி? ஆமா, அது சரி பண்ணிக்கலாம். நீ வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சாமிஜி. நல்லதுடா கண்ணு. நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். அம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ உங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றும் சொல்லுங்க. பையனுக்காக தாங்க, அப்பாட்ட பேசுங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. பெயர், நட்சத்திரம், வயது சொல்லிடுங்க பையனுடைய. அப்பா சொல்லுங்கம்மா. அப்பா நமஸ்காரப்பா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்குங்கம்மா, சொல்லுங்கம்மா. அப்பா எனக்கு ஒரு 2 பொண்ணு ஒரு பையங்கப்பா. சரி. நான் அங்க வந்துட்டு தாங்க பாக்குறேன். பதட்டப்படாதீங்க. முதல்ல பொறுமை. அப்பா அவங்க கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதனாலதான் சரியா நான் கிடைச்ச நேரத்தை பயன்படுத்திக்கோமா. சரிங்கப்பா. சொல்லுமா. உங்ககிட்ட வந்ததுல இருந்து போன ஜெயந்தில இருந்து நான் வந்துகிட்டு தாங்கப்பா இருக்கிறேன். இந்த ஜெயந்தி 5ஆம் தேதி கூட வந்தேங்கப்பா. சரிம்மா. என் பையன் ஒரு பையன்பா, 2 பொண்ணுங்கப்பா. பையனுக்கு என்னம்மா? பையன் நல்லா தாங்கப்பா இருக்கிறான். வேலைக்கு கார்பெண்டர் வேலைங்கப்பா. நாங்க ஆசாரிப்பா. சரி.
அவன் உங்ககிட்ட ஜூன் 1ஆம் தேதி உங்ககிட்ட பேசுனீங்கப்பா. சரிம்மா. அதுக்கப்புறம் அவன் நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறான்ப்பா. புக் எல்லாம் வாங்கிருக்குங்கப்பா. சரிம்மா, புக்கு வாங்கி எல்லாரும் வச்சுக்கிறீங்க, படிக்க மாட்டேறீங்க. 5 புக்கு படிச்சுட்டப்பா. இந்த ஒரு புக்கு இப்பதான் போன 5ஆம் தேதி வாங்கிட்டு வந்தேன். அது 37 வரைக்கும் படிச்சுட்டப்பா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. விக்ரமாயா வாங்கியிருக்கேன். சரி குபேரன் வாங்கிட்டு வந்திருக்கப்பா. பூஜை பண்ணிட்டு இருக்குங்கப்பா. சரிம்மா, என்ன கேட்க வரீங்கம்மா? பிள்ளைகளுக்கு நான் இங்க பொண்ணுகளையும் தம்பியும் ஆசீர்வாதங்க பண்ணுங்கப்பா. குறையில்லாத அவன் நல்ல சீரும் சிறப்புமா நல்ல நல்ல நிலைமைக்கு வருவாம்மா. சரிங்கப்பா. அதே கடக ராசிப்பா, பூச நட்சத்திரம்ப்பா. சரி பாருங்க. மா 25 வயசு ஆயிடுச்சுப்பா. இல்ல அதுதான் அவனுக்கு அந்த 15ல இருந்து 20 வயசுக்குள்ள ஏதாவது அடிபட்டுதாம்மா? அடிபட்டுதுங்கப்பா. கால்ல அடிபட்டுப்பா. ரத்தம்லாம் நிறைய போயிடுச்சுங்கப்பா. இல்ல அது பிரச்சனை. அதெல்லாம் தாண்டிட்டான், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இனி அது மாதிரி வராது, தைரியமா இருங்க. சரிங்கப்பா, ரொம்ப நன்றிங்க. நல்லது நல்லது கண்ணா, நல்லது கண்ணா, நல்லது. உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. நான் இப்ப கூட பதட்டத்தில் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றத தாண்டி அவங்க முதல் கால சொன்ன எல்லாம் சொன்னா அடிபடுறதுன்னும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. யாருக்கா இருந்தாலும் புதன் திசையை கடக்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, யார் எந்த வகையில் சொல்லியிருந்தாலும் சரி, புதன் திசையாக செல்வாக்காக இருந்தால் கூட ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. மறைந்து தாக்கக்கூடிய தன்மை நேரலை வரிசையில் பேசுகிறோம். ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. புதன் திசை வருபவங்கள்லாம் பாருங்கள், ஏதாவது அடிப்படும். பெருமளவில் சிலர் மட்டும்தான் அதில் விதிவிலக்காக தப்பிப்பாங்களே தவிர பலர் தப்பிக்க வாய்ப்பு இல்லை. அது பார்த்துக்குங்க. சொல்லுப்பா, அது ஒரு ஏதுவாக இருந்தது, அதுக்காக சொன்னேன். ஐயா நீங்கள் ஏதோ 2 முறை பார்த்து யோசிச்சிங்க. என்ன ஐயா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உடனுக்குடன் அந்த திசை, அந்த விஷயங்கள் என்னென்ன சொல்லணுங்கிறதெல்லாம் நீங்களே அதை கணிச்சு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஐயா, சொல்லுங்க. காலை வணக்கம். வணக்கம் சார். ஐயா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் சங்கத்துல இருந்து பேசுறேன் சார். யாருக்கான கேள்வி? அவங்க பேர்? பூவிராஜன் சார். என் பேர் தான் சார் பூவிராஜன். தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம், 4ஆம் பாதம், கன்னி லக்னம் சார். வயது ஐயா? வயது 28 சார். சுவாமிஜிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சார் சொல்லுங்க தம்பி. ஐயா வணக்கம் ஐயா. ஆசீர்வாதம். நல்லா இருங்க தம்பி. ஐயா வரன் பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. அது செட் ஆகவே மாட்டேங்குதுங்க. எதனா ஒரு தடங்கள் வந்தது. என்ன வயசு தம்பி? 28 ஐயா. தம்பி 30 தான் தம்பி. சரிங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஏற்கனவே 4 வருஷமா கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஆமாங்க ஐயா. பட் ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு வந்துடுறீங்க உங்க தைரியமும் உங்களுடைய திறமையாலையும். மற்ற பேர்லாம் பிரச்சனை இருக்கும். ஆனா அதே மாதிரி எதிர்பார்த்த வேலையோ அல்லது நீங்க எதிர்பார்க்குற அந்த வேலை மட்டும் அமையாது. ஆனா நீங்க கிடைச்சதை நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருக்கணுங்கிற ஒரு வெறியில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 30 தான் தம்பி திருமணம். அதுக்கு முன்னாடி இல்ல. அது நீங்க அப்படியே இல்ல, அதுக்கு முன்னாடி நடக்கணும்னா வேணா நான் பரிகாரம் சொல்றேன். இயற்கையா உங்களுடைய நட்சத்திர ஜாதகப்படி பூராடம் பொழுது அது எல்லாம் 30ல பண்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது தம்பி. அது மட்டும் இல்லாம கிரகமும் அப்படிதான். அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாமே தம்பி. சரிங்க. அவனை அவசரப்பட்டு நீங்க அதுக்கு முன்னாடி முடிக்காதீங்க. ஏன்னா அதுக்குள்ள உங்களுக்கு முயற்சி மேற்கொண்டு ஏதாவது முயற்சி பண்றீங்கன்னா உத்தியோகமோ வேலையோ அது சக்சஸ் ஆகும். அதுக்கேத்த மாதிரி நீங்க பொண்ணு தேடுவீங்க. இப்ப பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வராது. அதனால 30ல வச்சுக்கோங்க தம்பி. வேறங்க தம்பி. குடும்பத்துல அப்படி பிரச்சனை வர மாதிரி வருதுங்க ஐயா. ஆனா அது திடீர்னு காணாம போற மாதிரி இருக்கு ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, ஒன்னும் பெருசா இல்ல தம்பி. பெருசா இருந்தா நான் சொல்லியிருப்பேன். சரிங்க. உங்க அப்பா சைடு வகையில பங்காளிகளால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அது ஒன்றும் பெருசா பாதிக்காது தம்பி. சரிங்க. ஆமா, அதாவது அது பங்காளிகள் சாப்பிடுன்னே சொல்றது அது. அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை தம்பி, இருந்தா நான் சொல்லியிருப்பேனே. சரிங்க. ஆமா, சீக்கிரம் பத்திரிக்கையோட வாங்க. ஓகேங்க, நன்றிங்க. நல்லதுமா. இடைவேளைக்கு முன்னாடி நிறைய காலர் இருந்தாங்க. ஐயாவோட கேள்வியும் இருந்தது. இல்லை கேள்வி நான் அதான் சொல்லிட்டேனப்பா. ஐயாவனுடைய கேள்விக்கு ஒரே பதில் தான். எந்த முறையில் யார் எதை பேசினாலும் கிரகத்தை அடிப்படை வச்சு தான் பண்ண முடியும்.
அது மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, சிலர் வெளியில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அடிப்படை கிரகங்கள் தான். அதனால தான் பலன் சொல்கிறவங்கெல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னு ஐயா கேட்டார். அதனால் கிரகம் இல்லாமல் எதுவும் இல்லை ஐயா. இதுதான் ஐயா விஷயம். வந்து சிங் எந்திரத்தை பற்றியும் விக்ரமாயா பற்றியும் விளம்பரம் பார்த்தோம். அதை பற்றி நான் 1-2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா, தாராளம். நேற்று சுவாமிகள் வந்து எனக்கு விக்ரமாயா, வாகனத்தில் வைக்கிற விக்ரமாயாவும் இந்த சிங் எந்திரமும் தந்தாங்க. ஓகே. இது நேற்றே என்னுடைய காரில் பண்ணிட்டீங்க? ஓகே, பொருத்திட்டேன். அதன் பிறகு இந்த மாலையும் நேற்றே போட்டுட்டேன். இதன் பிறகு நடந்த விஷயம்தான் மிக முக்கியம். ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு 2 லட்சம் ரூபா தொகை நேற்று வந்தது. இது ஏதோ இந்த தொலைக்காட்சிக்காகவோ சாமிகளை பெருமைப்படுத்துவதற்காகவோ நான் ஏதோ இட்டு கட்டி சொல்கிற மாதிரியா நினைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை சாமிகள்கிட்ட நிகழ்ச்சிக்கு முன்பாகவே காண்பித்தேன். பாருங்கள் சாமி, இன்னைக்கு வந்த செய்தி அப்படின்னு சொல்லி இந்த ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு 2 லட்சம் ரூபா நேற்று கேஷாக வந்துச்சு. கேஷாகவே? அற்புதம், அற்புதம். ஒரு வருஷமாக வர வேண்டிய தொகை அது. ஓகே. அதனால் அவங்க சொன்னாங்க, இவங்க சொல்கிறாங்க, அப்படி நடக்கலாம் இப்படி நடக்காங்கிற கதையெல்லாம் கிடையாது. என்னுடைய நேற்று மதியம் வாங்கின இந்த விஷயம் மாலையே அந்த பணம் வந்துச்சு. அது வந்து இது வந்து உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்க நான் என்னோட மீண்டும் உறுதியாக சொல்கிறேன். இல்லை உங்கள் வாயில் பொய் வர இல்லை, பொய்க்கால சிலருக்கு மிகப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நேர்களிடம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேளை என்னன்னா சுவாமிகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் முன்னதாகவே வந்துட்டாங்க நம்மளுடைய கலையகத்துக்கு. அதனால என்னோட ஃபோனில் வாட்ஸ்அப்பை நீங்கள் பாருங்க சாமி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி காண்பிச்சேன் எவிடன்ஸோட. அது வேற நான் பார்த்து முடிச்சது என்ன சொன்னார், என்னைக்கோ வந்தது இல்லை சாமி, மேலே பாருங்க டுடே அப்படி இந்த தேதியும் பழைய சங்கதியை புதுசாக சொல்கிறோமா, இதே இணைக்க முயற்சி பண்ணணும்னு இருக்கக்கூடாதுல்ல. அதனால நான் வியந்து போயிருக்கிறேன், மகிழ்ந்து போயிருக்கிறேன், நெகிழ்ந்து போயிருக்கிறேன். இல்லை, அந்த ரொக்கம் வந்திருக்கு, அதை பற்றின டீட்டெயில் நம்ம அப்புறமா பேசுவோம். ஐயா வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயங்களை வந்து சொன்னாங்க. அதோடைய கார்லேயும் அந்த விக்ரமாயாவை பொருத்தியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் சிங் டாலர் வந்து கொடுத்த உடனே ஒரு விஷயங்கள் வந்திருக்குன்னு அவர் சொன்ன விஷயங்களில் ஒவ்வொரு வாரங்கள் வந்து சுவாமிகளும் சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான். நம்பி எந்த விஷயத்தை செஞ்சாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு பதிவு இந்த இடத்துல சொல்லிட்டு சுவாமி அவர் கேள்வி கேட்டார். என்னுடைய கேள்வி ஒரு பெண்டிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு முன்னாடி ஐயா சொன்னதுக்கு சொல்கிறேன்னா, எத்தனையோ பேர் வந்து விக்ரமாயா, குபேர சிலை, சங்கநிதி, பதுமநிதி, இது மாதிரி நாம் உருவாக்கின ஒவ்வொன்றும் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நிகழ்ச்சி நடத்தல, இன்னைக்கு உங்கள் வாயால் இதை சொல்லும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதாவது வஞ்ச புகழ்ச்சி இல்லாத உண்மையான பேச்சு ஐயா உங்களுது. இது வந்து நேர் அலைவரிசையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஆதாரத்தோடு பேசுகிறீங்க. அதெல்லாம் ரொம்ப சொல்ல 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 என்னை பார்க்கும்போதெல்லாம் சாமி நல்லாயிருக்கும். சிங் மந்திரத்தால் பல குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஐயா. அதை நேரடியாக அதுதான். அதனால நானே நம்ம நேர நேஷில் பல பேர் இப்போ நீங்கள் விக்ரமாயா எடுத்தீங்கன்னு வச்சுங்க, எத்தனை மந்திரம் சூன்யன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற குடும்பங்களில் அந்த நம்பிக்கையை தகர்த்து எரிஞ்சது அது விக்ரமாயா. அதே மாதிரி சங்கநிதி, பதுமநிதி, எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது, மாட்டி இன்னைக்கு அந்த பிரச்சனையே குறைஞ்சதுன்னு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது இருக்க, அதுதான் ஐயா ஒரு தாய் குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை அம்மானு கூப்பிடும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அந்த மகிழ்ச்சி நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்து அது சரியா பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அதை விட சந்தோஷம் இல்லை. ஏன்னா பிள்ளைகள் வளர்வதே பெரிய அதிகம். இதெல்லாம் காலப்போக்கில் எத்தனையோ ஆண்டுகள் ஆகுது. இத்தனை ஆண்டு அந்த குழந்தை வளர்ந்து நல்ல பேரோட நிற்கிதுன்னா அது நம்ம வளர்த்த வளர்ப்புங்கிற அந்த மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் எல்லாம் இருக்கு, ஆங்கில சொற்றொடரில் சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச். நீ உண்மையை உணர்ந்து சொல்லு அப்படின்னு. நான் இந்த உண்மையை உணர்ந்து இப்போ சொல்லியிருக்கேன். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அந்த மகிழ்ச்சினால்தான் நான் பேசுகிறேன். இப்போ அது இல்லைன்னா நான் பேசியிருக்க மாட்டேன் ஐயா. அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே வந்ததுனால இதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாச்சு. அதனால் நம்ம உனக்கு தரேன்
நீ கவலைப்படாத. அது என்னுடைய ஏக்கம் தெரிஞ்சிருச்சு. இல்லை அப்படி இப்போ வருது இல்லை விவசாயம். ஏன்னா இந்த விவசாயம் வர்றதை விட இந்த விவசாயம் எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதில் என்ன ஒரு இதுன்னா, நான் இந்த சிங் எந்திரத்தை பார்ப்பதற்கு 3 வாரமாக கேட்டுன்னு இருக்கேன் உதவியாளர் நவீன் சார். ஐயா அது நேற்று தான் நடந்தது. அது யாரு கழுத்துல எப்போ போய் விழணுங்கிறது நேரம் இருக்கு. ஆமா ஐயா, நான் யாரையும் திணிக்கவே மாட்டேன் ஐயா. அங்க கூட நீங்க வாங்கிக்கங்க இது அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயா. கடை விரிப்பேன் கொள்வார்கள் பாக்கியவான்கள், அவ்வளவுதான் ஐயா. காலர் இருக்காங்க, பேசுறோம். கேள்விக்கு முன்னாடி காலர் பார்த்துருவோம். ரைட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம சுவாமிகளே வந்து இந்த வாரம் சொல்லிட்டாங்க, விக்ரமாயா, சங்கநிதி, பதுமநிதி, குழந்தை குபேரர், புத்தகங்கள், எந்திரம், புத்தகம். இன்னைக்கு என்ன நேற்று கூட ஐயா கிட்ட பேசுவோம், எவ்வளோ அப்பா நான் படிச்சு நான் அதை பரிகாரம் பண்ண எனக்கு கல்யாணம் ஆச்சு, எவ்வளோ பேரப்பா புத்தகங்கள். அதுவும் அதை தான் வச்சு சொல்கிறேன் நான். இப்போ எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துருப்பேன். இந்த பொருட்கள் எது வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம ஆசிரமத்தில் வாங்கிக்கலாம். உங்களால் வர முடியல அப்படி இருந்தும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா கொரியர் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என் பேர் ரமேஷ், நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. அதான் சார், எனக்காக தான் நான் கேட்டுக்கணும். ரைட். பெயர் ரமேஷ், பிறந்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி, பிறந்த தேதி 29/7/1983. ரைட் சார், சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. கொடுங்க சார். நமஸ்காரம். சொல்லுங்க ரமேஷ், சொல்லுங்க. சார் நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரமா, சொல்லுங்க. என்னமா? 41 வயசு நடந்துட்டு இருக்கு. சரி சரி சரி. எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் செட்டில் ஆகல எதுவுமே. அதுதான் வந்து கொஞ்சம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் MBA படிச்சிருக்கேன் சாமிஜி. அதுக்கான வேலை கிடைச்சிருச்சா? இல்ல, ஓரளவு சுமாரான வேலையில தான் இருக்கேன், ரொம்ப ஓபனும் இல்ல. சரி. அதான் வந்து கல்யாணமும் டிலே ஆகிட்டு தான் இருக்கு. எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு உங்ககிட்ட. சொல்லுங்க சாமிஜி. எதையும் ஸ்டடியா முடிவு பண்ணாம குழப்பம் வர்றதுங்கிறது உங்களுக்கு அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கிறது இருக்கா? ஆமா சாமிஜி. ரெண்டாவது வந்து இப்ப நீங்க உங்க வீட்லயே எல்லாரும் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க யாருன்னா இருக்காங்களா வீட்டுலனாக்கா? உங்க ஃபேமிலியிலேயே, உங்க ஃபேமிலியில அப்பா, தாத்தா, சித்தப்பா அந்த மாதிரி? ஆமா சுவாமிஜி. அதாவது ஒருத்தர் வந்து டாக்டர் படிச்சுட்டு யுஎஸ்ல இருக்காரு. சரி. ஆனா வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆவரேஜ் லைஃப் தான், ரொம்ப சும்மா. உங்க தாய் மாமா இருக்காரா? தாய் மாமா இருக்காரா? தாய் மாமா வந்து டைரக்டா இல்ல, அது வந்து உன்னொட்ட சொந்த மாதிரி தான் இருக்காங்க. டைரக்டா இல்ல? டைரக்டா இல்ல. அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க சார். அப்பா இறந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. இல்லம்மா, இந்த 3 வருஷமா ஏதாவது இடம் வாங்கினது, சின்னதா மனைகள் ஏதாவது வாங்கினீங்களா? இல்ல சுவாமிஜி, இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சரி சரி தம்பி, இது கொஞ்சம் கல்யாணம் ஆகிறது கொஞ்சம் கடினங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி சுவாமி. இதுக்கு நடுவுல இந்த 33ல இருந்து அந்த 37 வயசு 38 வயசுல ஏதாவது ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை, மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏதாவது உங்களுக்கு வந்ததா? இல்ல சுவாமிஜி, அந்த மாதிரி ஒண்ணும் வரல. விபத்துகள் ஏற்பட்டது இருந்ததா? இல்ல சுவாமிஜி. அடிபட்டது எதுவும் இல்ல? இல்ல. சரி. அப்பா வந்து 2018ல இறந்துட்டாரு, அது ஒரு 5.5 வருஷம் ஆகுது. சரி சரி சரி. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முறை என்னை வந்து பார்த்துருங்க தம்பி, கொஞ்சம் சிக்கல் இருக்கு. நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு பலனை கொடுக்காது ரமேஷ், அதுதான் பிரச்சனையே. அதனால நீங்க ஒரு முறை என்னை வந்து பார்த்துருங்க, சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இப்ப நான் ஜாதக பதிவு ஆரம்பிச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த திருமணத்துக்காக வரங்களை இணைக்கக்கூடிய சேவை மையம்னு. அதுல வந்து நீங்க உங்கள்த கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க முதல்ல வர வெள்ளிக்கிழமை. அத நான் சொல்றேன், அதுக்கு நடுவுல என்ன வந்து ஒரு முறை பாருங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. நல்ல நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை சொல்லியிருக்கீங்க சாமி. சரி பண்ணிக்கலாம் அப்படிங்க, அந்த தெம்பே நல்லது இல்லையா. அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கிறாரு ஐயா. அவருக்கு வந்து குரு தசை ஆரம்பமாகும் ஐயா. குரு தசையில் ஆரம்பமாகிறவங்களுக்கே சில பிரச்சனைகள் இருக்கு ஐயா. அதுல 37 வயதை ஒவ்வொருவருக்கும் தாண்டிடுச்சுன்னா
அதை கண்டிப்பாக கவனிச்சிடணும் ஐயா. அதிகபட்சம் இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 37 வயசுக்குள்ளே எப்படியாவது திருமணம் நடந்துடணும் ஐயா. அந்த 37 தாண்டி திருமணத்துக்கு போனாங்கன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்கு ஐயா. அதில் இந்த பூரட்டாதி அவரோட ஜென்ம நட்சத்திரம், அவர் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் புனர்பூசம் அனுஜென்ம நட்சத்திரம் அதில் வரும் ஐயா. விசாகம் அப்படிங்கிறது திரிஜென்ம நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் எங்கே கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் ஐயா. அப்போது மீனம்ங்கிற கட்டத்தில் அவருக்கு கிரகம் இருக்கா, அதே மாதிரி மிதுனம் கடகம் என்ற இடத்துல கிரகம் இருக்கா, அதே மாதிரி விருட்சகம் துலாம் என்ற இடத்துல கிரகம் இருக்கா, இந்த கிரகம் எந்த கிரகம்னு தெரியணும் ஐயா. அவருக்கு அதில் தான் பிரச்சனையே இருக்குது. அந்த 3 வீடுகளில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை சரியாக கண்டுபிடிச்சி கையாளலைன்னா திருமணம் நடக்காது ஐயா. அதுக்கு முன்னாடி அப்படி திருமணம் பண்ணாலும் அது நிலைக்காது ஐயா. அப்படியே நிலைச்சாலும் அது தேவையில்லாமல் பிரச்சனைகளை கொடுக்கும் ஐயா. அந்த மாதிரி அதனால தான் நான் வந்துருங்கன்னு சொல்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் இந்த இலவச திருமண சேவைங்க ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம் ஐயா, தொடர்ந்து இனி வெள்ளிக்கிழமை பதிவு ஐயா. சனிக்கிழமை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஐயா ஜாதகத்தை. அதுதான் நான் சொல்லிட்டேன் ஐயா, அது தொடர்தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஐயா. அதை சொல்லுப்பா. நன்றி. காலர் இருக்கான், பேசுறோம்ப்பா. அதோட மட்டும் இல்லாமல் லைன் கிடைக்கல அப்படின்னு தயவுசெய்து வருத்தமே பட வேண்டாம். கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா சுவாமிகளோட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து நேரில் போய் சந்திக்கலாம். காலர்கிட்ட சில விஷயங்கள் சுவாமிகள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ தயவுசெய்து இன்சிஸ்ட் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா அது உங்களுடைய பர்சனல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த ப்ரோட்டோகாலை சுவாமிஜி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் நேரில் வந்து கட்டாயம் பார்த்துருங்க. வணக்கம், யார் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஐயா, நீங்கள் பேசுறது கேட்குதுயா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஐயா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. என் பையனுக்காக சத்ய அரவிந்த், வயசு வந்து 17, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சுவாமிஜிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. கொடுங்க. சொல்லுங்க, என்ன பேர் சொன்னீங்க? சத்ய அரவிந்த். சத்ய அரவிந்த். சத்ய அரவிந்த். ஆமா ஆமா. சொல்லுங்க. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் படிக்க மாட்டேங்க, அதே மாதிரி கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சேமா இருக்குது. சரி சரி சரி. இந்த வருஷம் +1, அடுத்த வருஷம் +2 ஐயா. இல்லைங்க, கொஞ்சம் சுக்கிரதசை அவனுக்கு. சரி. அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். சளி தொல்லை, தேவையில்லாத உடம்புல வந்து வயிறு ட்ரபிள் கொடுக்கறது, ஜீரணக்குறைவுகள் கொடுக்கறது, மந்தப்படுத்துறது, கோபப்படுறது, புரிஞ்சிக்காம பேசுறது, பிடிவாதத்தை கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கும். சரி. இது கொஞ்சம் நாம பார்த்து அதை கையாண்டணும். என்ன இப்ப சொல்றான், உடம்புக்கு என்ன சொல்றான்? உடம்பு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிட்டு ஒரு வீசிங் மாதிரி வந்துட்டு இருக்கு. நான் சொன்னதுக்கு சரின்ட்டீங்களே, நான் எனக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம தப்பா கண்டுபிடிச்சிட்டோமோ. நீங்க கரெக்டா இல்லம்மா, இதெல்லாம் லைவ்ல யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்புறம் நம்ம தப்பா சொல்லிட்டா நம்மால் உடனே கமெண்ட்ஸ் அடிப்பேன். எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அதே மாதிரி இந்த வருஷம் +1, அடுத்த வருஷம் +2 போறான். அதனால அவனுடைய கல்வி கொஞ்சம் என்ன எதுல ஆர்வமா இருக்கான் அவன்? அது கம்ப்யூட்டர்ல தான் கொஞ்சம் ஆர்வமா இருக்கான். அப்படியே விடுங்க, அவனுக்கு கம்ப்யூட்டர் தான் வரும். கம்ப்யூட்டர்லயே விடுங்க, வேற எதுவும் வேண்டாம். சரி சரி சரி, அதுலயே விடுங்க. நல்ல மார்க் இருக்குன்னா நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணா. 100% பேர் மட்டும் கொஞ்சம் மாத்திட்டா நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி, என்ன பேர் வைக்கலாம்? ஏன்னா அதுல வந்து அரவிந்தன் முன்னாடி என்னன்னு மொத்தமா கூப்பிடுறீங்க அவனை? சத்யான்னு தான் கூப்பிடுதான். அது அங்கதான் எனக்கு பிரச்சனை இருக்கு. சரி சரி சரி. அது வந்து சாருகேசன் ஒரு பேரு. சரி. சிவசுதன், சாரு ஆனந்தன். இதுல ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி சரி. இதை மாத்தினாலே அவங்ககிட்ட நிறைய மாற்றங்களும் அந்த சளி தொல்லையும் போகும்னு நினைக்கிறேன். சரி. சளி அப்படியே இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பாருங்க. சரி. நல்லதுமா. கிருஷ்ணா, ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன்பா. சொல்லுங்க சுவாமிஜி. வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல, அதுல ஸ்ரீ கார்க்கினி தேவி அற்புதமான அமிர்த கலசம், க்ஷீர சாகர அமிர்த கலசம்னு பேரு. எல்லாம் கலசம் தெரியும். அது என்ன க்ஷீர சாகர கலசம், ஒரு அமிர்த கலசம். அதை ரெடி பண்ணி முதல் பெண் சித்தர், அதாவது சமரச சன்மார்க்கத்தில் சொன்னீங்க வந்த அன்னை சொன்னல ஸ்ரீ அந்த கார்க்கினி தேவி, அந்த வேள்வி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 3ஆம் தேதி இருக்கு. மிக மிக முக்கியமான அற்புதமான பலனை தரக்கூடிய
ஒரு பெரிய அற்புத வேள்வி அது. தயவு செய்து விட்டுடாதீங்க, பயன்படுத்துங்க. எத்தனை மணிக்கு ஐயா? காலை 10 மணி முதல் தொடர்ந்து நடக்குங்க. சுமார் எவ்வளவு நேரம் வரைக்கும் நடக்கும்? அது 2 மணி நேரம் ஐயா, தொடர்ந்து 10லேருந்து 12. 12 ஒரு சில பேர் மதியம் நினைச்சிட்டு வந்தாங்கன்னா இல்ல ஐயா, காலை 10 மணிலிருந்து தொடங்குது ஐயா, 1 மணி வரை நடக்கும் ஐயா. ஆனா அதை விட்டுடாதீங்க. ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா, இது இன்னொரு முறை நம்ம செய்வோமான்னு தெரியாது ஐயா. அதனால அழைக்கிறேன், வந்து பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது இறைவனுடைய அருள் என்பதை சொல்லுப்பா. காலர் இருக்கான், பாத்தலாம், எடுத்துடலாம்ப்பா. காலை வணக்கம். ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. திவ்யதர்ஷினி எங்க பாப்பாக்காக கேட்கிறோம். வயசு வந்து 17. ஓகே. ராசி வந்து துலாம் ராசி, லக்னம் தனுசு லக்னம், நட்சத்திரம் விசாகம். சூப்பர். சுவாமிஜி கூட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, எந்த குறை இருந்தாலும் அந்த குறை தீர்ந்து நல்லா இருங்கம்மா. அப்பா நீங்க இல்லன்னா இன்னைக்கு நாங்க இல்லப்பா. ஆனா என்னடா கண்ணா? இல்லப்பா, ரொம்ப கஷ்டம் வேதனை எல்லாத்துலயும் தாண்டி வந்திருக்கோம்பா நாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க இல்லன்னா இன்னைக்கு நாங்க இங்க இந்த இடத்துல இல்லப்பா. நிச்சயமா சொல்லுங்கம்மா. மந்திரம், சண்முக கவசம் எல்லாம் படிச்சு ரொம்ப அதாலதான்ப்பா நாங்க ஓரளவுக்கு அப்படி போயிட்டே இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா பாப்பா வந்து 12வது எழுத போறாப்பா பரீட்சை. சரி, அவ கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு அது ஒண்ணும் நல்லா படிப்பா, ஒன்னும் கவலை வேண்டாம், நல்லா இருக்குமா. ஏன்னா அவளுக்கு அப்பத்துல இருந்தே கண்ணுக்காக ப்ராப்ளத்தை கேட்டப்பா நம்ம கிட்டதான். சரி, அது நீங்க சொன்னீங்க ஆபரேஷன் அளவுக்கு போவாது அப்படி சொன்னீங்க. சரி, அதே மாதிரி அவளுக்கு கொஞ்சம் லைட்டா லேசர் மாதிரி தான் பண்ணாங்க. சரி, திருப்பியும் பரீட்சை முடிச்சிட்டு இன்னொரு கண்ணு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, உடம்போ ரொம்ப உள் வாங்கிட்டே போறா, அதனால பயமா இல்ல, அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குமா. அவ எழுதிட்டோம், ஒரு முறை அவளை அழைச்சிட்டு வாம்மா. சரிங்கப்பா. நான் பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன்டா கண்ணா. சரிங்கப்பா. இப்ப 12வது எழுத போறாப்பா பரீட்சை. சூப்பரா எழுதுவா, கவலை விடுமா. சரிங்கப்பா. காலை வணக்கம். ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? சார் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க சார். சார் அப்பாவுக்கு சார் பேர் சிவசண்முகம் சார். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், மகர லக்னம் சார். வயது சார் 71 நடக்குது சார். சுவாமிஜி கொடுக்குறேன் பேசுங்க. 71 தம்பி? ஆமாங்கய்யா. சொல்லுங்க தம்பி. ஐயா அவர் கொஞ்சம் முடியாம இருக்காருயா, ஒரு 4-5 வருஷமாவே. சரி. ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, உடம்புல புண்ணு புண்ணாந்துருச்சியா. சரி. ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு. சரி. அதான்யா, அவர் இதுக்கு எதுவுமே நான் செஞ்சது இல்ல. சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ண ஒரு ஆசையா ரொம்ப வரமா இன்னைக்கு கிடைச்சிருச்சு அலைன். சரி, கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா தம்பி. அவருக்கு என்ன நீ செய்யணும்னு நினைக்கிறே அதை செய்துடு தம்பி. அதான் எனக்கு மறைமுகமா சொல்றேன், புரிஞ்சிக்க. சரிங்கய்யா. அது மாரக பாதகாதிபதி தசை அப்படிங்கிற தசை அவருக்கு போகும். இப்ப கடந்த 5 வருஷமாவே சரியில்லை. என்ன இன்னும் வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் 18 நாள் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதனால என்ன நீ பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை எப்பயே பண்ணு. தம்பி அதுல ஏதாவது நிச்சயமா கொஞ்சம் அதுல பயன் இருக்குதுன்னா நான் சொல்லிட்டு இருப்பேன் தம்பி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. ஒரு காதுல வந்து சரிங்க, ஓம் சிவ சிவ ஹம்ச ஹம்ச சோஹம்ச நிவாரய நிவாரய மஸ்து, இதை மட்டும் அவர் காதுல சொல்லிக்கிட்டே இருப்பா. சரிங்க. நீ என்ன செஞ்சோன்னு நினைக்கிறிய அந்த மன திருப்தியோட அந்த ஆத்மா போகும்பா. சரிங்க. அதுக்கான மந்திரத்தை இப்போ உனக்கு சொல்லியிருக்கேன்ப்பா. சரிங்க. இது இணையத்துல வந்துடும், பார்த்து பயனடைப்பா. சரியா, கண்டிப்பாங்க. நல்லதும்மா, ரொம்ப நன்றிங்க. நல்லதுப்பா. ரொம்ப நெருங்கிட்டமா நேரத்தை. கேள்வி கேட்க மாட்டியா? கேட்கறேன் அப்படின்னு அதுக்காக கேட்டுருக்கேன். அதாவது சுவாமி, ஒரு சராசரி குடும்ப வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இருக்கிறதுக்கு கிரகம் காரணமாகுமா, இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாகுமா? இந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்கும்போது அவங்க கூட இருக்கிறவங்க போய் ஒரு ஜோசியரை பாரு அப்படின்றாங்க. அந்த ஜோசியரை போய் பார்த்தாக்கா அவர் இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இந்த கிரகத்தால பிரச்சனை அந்த கிரகத்தால பிரச்சனைன்னு இன்னும் குழப்பி விட்டுறாங்க. அதனால இதை கேட்டேன். என்ன கேள்வி முதல்ல கேட்கக்கூடாது, எல்லாம் அருமையா இருக்குதப்பா. இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். காத்துக்கிட்டு இருக்குங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம் ஐயா. சரி, ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாதீங்க, வர ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி ஒரு வாய்ப்பு, பங்கு கொண்டு பலனடைங்க. அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குரு
இல்லை என்றால் எதுவுமில்லை, உலகில் எதுவுமில்லை.